வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிக்கு வக்ரதுண்டாயத்மிக்கு தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாயத்மிக்கு மகாசனாயத்மிக்கு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை காண்போம். இன்று 28/5/2024 செவ்வாய்க்கிழமை, தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள். இன்றைய திதி இன்று மாலை 3:46 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் காலை 9:46 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய சந்திராஸ்தமம் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. திருவோண நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்கி காத்திருக்கிறார். அதே சமயத்தில் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சாதகமாக இருக்கிறார். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக, பதவி விஷயமாக நல்ல செய்தி வரும். இப்போ ஒரு மேஷ ராசிக்காரர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, ஒரு விஷயத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு நல்ல செய்தி வருது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக தொழிலில் ஒரு மேன்மையான வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் சென்னை மண்ணடியில் அருள்பாலிக்கக்கூடிய மல்லேஸ்வரரை மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது மல்லேஸ்வரர் அருளால் மகத்தான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 9ஆம் இடத்துல பயணம் செய்யும் போது ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கிறார். இருந்தாலும் குரு பார்வை பலனாக கேது பகவானை பார்க்கிறார், கன்னி ராசியை பார்க்கிறார், காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடம். அப்போ நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து கொண்டிருந்த விஷயத்தை தீர்த்து வைக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, அந்த குரு பார்வை. அப்போ குரு பார்வையின் மூலியமாக உங்களுடைய துரோகிகளை அடையாளம் காண்பீர்கள். ஓடி போய் நாமளே இறங்கி உழைச்சி இன்னைக்கு ஜெயிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வேலைக்காரங்களை வச்சு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, நாமளே ஓடி ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தன்னம்பிக்கை பெருக்கக்கூடிய காலம். தன்னம்பிக்கை நாயகனாக, தும்பிக்கை நாயகனாக இருக்கக்கூடிய திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய விநாயக பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது விநாயகர் அருளால் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பகவான் விரய குருவாக பார்க்கிறார். பார்த்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. சந்திராஷ்டம நாளாகவே இருந்தாலும் சனி பகவான் யோகமாக இருக்கிறார். குரு பார்வை விழுந்திருக்கு. அதனால சந்திராஷ்டமம் விடுபட முடியும். அடுத்தவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் நிதானத்தை கடைபிடிக்கும் போது சில சாதிக்க முடியாத நிகழ்வுகளை இந்த சந்திராஷ்டம நாளில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் திருவாரூரில் அருள்பாலிக்கக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது ருண விமோசன லிங்கேஸ்வரர் அருளால் கடன் தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். ஏற்கனவே 6ஆம் இடத்துல சில கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்த சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் பயணம் செய்வது சிறப்பு. ஆனால் அஷ்டமத்து சனியாக இருக்கிறதால சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அஷ்டமத்து சனி பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்குது. அற்புதமான காலம். வீடு மண்மனை யோகம் அமையும். பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்பட போது பார்ட்னர்ஷிப் தொழிலால் நிறைய லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நீண்ட நாட்களாக ஆன்மீக பயணம் மேற்கொள்ளாத கடகராசிக்காரர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது ஏகாம்பரேஸ்வரர் அருளால் சிறப்பான வாழ்வு அமையும் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 6ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் சில கஷ்டங்களை, சில மன உளைச்சல்களை, சில அலைச்சல்களை தந்தாலும் 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து பார்வை பலனாக செவ்வாய் பகவான் வீட்டை விருச்சகத்தை பார்க்கிறார். அதன் மூலியமாக வேலையில் மிகப்பெரிய இழப்பீடு ஒன்றும் வந்துடாது.
வேலையில் சில சங்கடங்கள் தான் வருமே ஒழிய வேலையில் இழப்பீடு வந்துடாது. இன்றைய நாளும் சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாசலமூர்த்தி, கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரில் ஒரு முறை மருதாசலமூர்த்தி போய் பாருங்கள். இந்த வேலையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை அவர் தீர்த்து வைப்பார். இன்றைய நாளில் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாசலமூர்த்தி மனசு நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரில் கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். 5ஆம் இடத்துல பயணம் செய்வது தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை தருவார். அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல குரு பகவானும் பயணம் செய்யக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு சனி பகவான் வந்து கடங்கார இடத்துல பயணம் செய்யக்கூடிய நாளாக இருக்கிறதால நேராக மணச்சநல்லூர் போங்க. மணச்சநல்லூரில் இருக்கிற செந்தாமரை கண்ணன், மணச்சநல்லூர் வந்து அங்கே இருக்கிற திருவெள்ளரை அப்படின்ற ஒரு கோயிலுக்கு போனோம். அது வந்து ஆங்கிலேயர் படையெடுப்பால் அந்த கோபுரமானது மொட்டை கோபுரமாக இருக்குது. அந்த திருவள்ளையில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் பாருங்கள். அந்த பெருமாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரமானது இப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கும். எதிரியை சாத்தக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். எதிரியை வென்று காட்டும் திறன் பெற்ற அந்த செந்தாமரை கண்ணனை திருவள்ளையில் போய் பார்த்து கன்னிராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் வணங்கி கொள்ளும் போது கடன், எதிரி, நோயை எல்லாம் தீர்த்து இனிமையான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். கேந்திராதிபதி தோஷத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் சில அலைச்சல்களை, சில மன உளைச்சல்களை தருவார். குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து குருவா இருக்கிறதால அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து குரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சில தவறுகள் கடந்த காலத்தில் செய்திருந்தால் அதற்கான விசாரணை, அதற்கான என்கொயரி உங்கள் அலுவலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சில மேலதிகாரிகள்கிட்ட திட்டு வாங்கக்கூடிய சூழல் கூட உருவாக்கி கொடுத்துருவோம். எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி ஒரு சூழல் வந்துட்டா நிதானமாக இருக்கணும். பரபரப்பாக அவசரப்பட்டு பேசுனீங்கன்னா நீங்கள் தான் குற்றவாளின்னு எளிதாக தெரிந்துவிடும். அப்போ என்ன பண்ணால் நிதானித்து செய்த குற்றத்தை ஒத்துக்கொண்டு அவற்றிலிருந்து விடுதலை அடைய பார்க்கணும். இந்த நல்ல நாளில் நரசிம்ம பெருமான் பாண்டிச்சேரி அருகே அபிஷேகப்பாக்கம் சிங்கர்குடின்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கர்குடியில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமானை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது உங்களுடைய தவறை கூட சரி செய்து ஒரு அற்புதமான வாழ்வு அமையும். ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு அற்புதமான வாழ்வு அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கு. தொட்டது துலங்க போது, விட்டது கைகூட போது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். பயணத்தின் மூலியமாக அற்புதமான வாழ்வு அமையும். குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறார். சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு சரியில்லை. சனி பகவான் சில தொல்லைகளை கொடுத்தாலும் குரு பகவான் சாதகமாக வந்து சந்திர பகவான் பயணத்தை தரதால பயணத்தின் மூலியமாக வருமானம், பயணத்தின் மூலியமாக வேலை, பயணத்தின் மூலியமாக ஒரு நல்ல உறவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் பயணத்தை தரக்கூடிய கடவுள் ஆஞ்சநேய பெருமான், நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது நாமக்கல் ஆஞ்சநேயர் அருளால் பலமான வாழ்வு அமையும். ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனா சந்திர பகவான் பயணம் செய்கிறார். இந்த தனக்காரகனா சந்திர பகவான் பயணம் செய்யும்போது பல்வேறு லாபங்களை மறைந்திருந்து கொடுப்பார். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருக்கிறார், உடல் உபாதையை கொடுத்து கொண்டு இருக்கிறார், நிறைய வம்பு வழக்குகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல குரு பகவான் பயணம் செய்தும் அவ்வளோ ஒரு சிறப்பான நிலை இல்லை. இந்த நேரத்தில் 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்வது சிறப்பு. இந்த நல்ல நாளில் சமயபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆதி மாரியம்மனை மனசு நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது ஆதி மாரியம்மன் அருளால் தனம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அலைச்சல்களை, சில மன உளைச்சல்களை தந்தாலும் 2ஆம் இடத்துல பாத சனியாக சனீஸ்வர பகவான் பயணம் செய்து 5ஆம் இடத்தில் குரு பகவான் பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். இந்த நல்ல நாளில் நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலையின் மூலமாக லாபம் குறைவாக தான் கிடைக்கும். லாபத்தை பற்றி கவலைப்படாமல் கடுமையாக உழைக்கும் போது கண்டிப்பாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாழ்வு அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய செங்கழி நீர் அம்மனை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அலைச்சல்களை, சில மன உளைச்சல்களை தந்தாலும் ஜென்ம சனி காலத்தில் அலைச்சல் மன உளைச்சல் தான் இருக்க தான் செய்யும். திருவண்ணாமலை அடிக்கடி பயணம் செய்யுங்க, சதுரகிரி மலையை போங்க. அதே மாதிரி சிவபெருமான் வழிபாட்டு அதிகமாக ஜென்ம சனி காலத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பயணம் செய்யணும்.
அதிகமான இறை வழிபாட்டு செய்யணும். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய சூரிய லிங்கத்தை மனசில் நினச்சி இன்றைய நாளை தொடங்கும் போது சூரிய லிங்க பெருமான் அருளால் சுகமான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரில் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மீனராசிக்கு தொட்டது தொடங்க போது மீனராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வழங்குகிறார். 7.5 சனி காலத்திலையும் சந்திர பகவானால் பல்வேறு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வீடு மண்மனை பிரச்சனை இருக்க தான் செய்யும். கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வெற்றி காண முடியும். இன்றைய நாளில் சில சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. அயோத்தியில் அருள்பாலிக்கக்கூடிய பாலராமரை மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கணும். ஸ்ரீராமஜெயம் நிறைய எழுதுங்க. ஸ்ரீராமஜெயம் எழுத எழுத மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலேயும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். இன்றைய நாளில் அயோத்தியில் அருள்பாலிக்கக்கூடிய ராமபெருமான மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையில் சில மன வருத்தங்கள் வரதான் செய்யும். பார்த்து நடந்துக்கோங்க. விவாதம் ஏற்படும், ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சில வம்பு வழக்கில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. போக்குவரத்தில் போகும்போது பார்த்து போகணும். அதே சமயத்தில் வாகனம் சம்மந்தப்பட்ட சில குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வாகனத்தெல்லாம் சரியாக பார்த்து எடுத்துகிட்டு போகணும். இன்றைய நல்ல நாளில் சந்திராசிரமந்து விடுபடுவதற்கு வெள்ளை ஆடை உடுத்தக்கூடாது. சந்திராசிரம நாயகியாக இருக்கக்கூடிய உங்கள் ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி மனசு நினச்சிட்டு அகிலாண்டேஸ்வரியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராசிரமந்து விடுபட்டு ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு இன்று திருவோண விரதம். இந்த திருவோண விரதம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் கிரகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமாளை நின்ற பெருமாளாக வழிபட்டு புதனுடைய உச்சப்பலனை மிச்சப்பலனாக அடைய முடியும். அப்போ திருப்பதி ஏழுமலையானுக்காக இருக்கக்கூடிய விரதம் தான் திருவோண விரதம். அதே அரங்கநாத பெருமான் படுத்த பெருமாளாக இருக்கக்கூடிய அரங்கநாதனுக்கு இருக்கக்கூடிய விரதம் பார்த்திங்கன்னா ஏகாதேசி விரதம். அப்போ திருவோண விரத நாளில் மிதுன ராசிக்காரர்கள் விரதம் இருந்து ஏழுமலையானை வழிபடும் போது அவர்கள் சந்திராசிரமந்து விடுபட்டு அற்புதமான வாழ்வு அமையும். மிதுன ராசிக்காரர்கள் வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக திருச்சி முசிறி பக்கத்தில் இருக்கக்கூடிய குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் திருவோண நாளில் கிரட சேவை நடக்கும். அந்த கிரட சேவையில் போய் எம்பெருமான் பெருமாளை தரிசனம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவார். கண்டிப்பாக ஒரு முறை செய்து பாருங்கள். இன்றைய நாளில் திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய ஏழுமலையான மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை அனைவரும் தொடங்கும் போது அனைவருக்கும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.